சுவையான துண்டு கருவாட்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மிக்சி ஜாரில் 1/2 கப் தேங்காய், 2 வெங்காயம், மிளகு, மஞ்சள் தூள், கருவேப்பிலை சேர்த்து தண்ணி விட்டு அரைச்சிக்கணும். குழம்பு செய்கிறதுக்கு மண்சட்டி எடுத்துருக்கிறேன். அதில் எண்ணெய் விட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கிற துண்டு கருவாடு சேர்த்து நல்ல எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கலாம். அதே எண்ணெயில் கத்திரிக்காய், முருங்கைக்காய், தக்காளி, பச்சை மிளகாய் சேர்த்து எண்ணெயில் வதக்கிக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், தனியாத்தூள் சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கிக்கணும். ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி கரைசல், அரைச்சி வச்ச விழுது எல்லாம் கலந்து குழம்புல சேர்த்துக்கலாம். இனி இதை ஒரு லிட்டு போட்டு முடிக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குழம்பு கொதிச்சிட்ருக்கு. தேவையான அளவுக்கு உப்பு. இனி துண்டு கருவாடு சேர்த்து லிட்டு போட்டு முடிக்கலாம். 5 மினிட்ஸ் கழிச்சு கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கணும். தாளிப்பு பேனில் எண்ணெய் சேர்த்து வெந்தயம், பெருஞ்சீரகம், கருவேப்பிலை சேர்த்து தாளித்து குழம்புல சேர்த்துக்கணும். ஆஃப்டர்நூன் லஞ்ச் மெனு ரைஸ், பீட்ரூட் பொரியல், துண்டு கருவாட்டு குழம்பு. கண்டிப்பாக நான் சொன்ன மெத்தடில் செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.